டைம் வந்து நிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை இருண்டது சிக்கலானது என்றாலும் கலங்காதே, நேரம் நிற்காது உன் துக்கத்திற்காக தாமதிக்காது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க துக்கத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நேரம் அப்படியே நின்றாது. அப்பதானே நீங்க கவலைப்படணும். துக்கத்துல இருக்கீங்க நேரம் நின்றுச்சுன்னா அந்த துக்கம் உங்ககிட்டயே இருக்கும் தான் நீங்க கவலைப்படணும். ஆனா அந்த நேரம் நிக்காது. நீங்க துக்கத்துல இருக்கீங்கிறதுக்காக நேரம் நிக்காது. அப்போ வந்து டைம் மாறும், சிச்சுவேஷன்ஸ் மாறும். அந்த நேரம் கடந்துகிட்டே தான் இருக்கும். கட்டாயமா உலகத்துல நேரம் தாண்டி போயிட்டு தான் இருக்கும். அப்போ வந்து நீங்க துக்கத்துல இருக்கிற நேரம்னு ஒரு நேரம் வந்து கடந்து போயிரும். அடுத்த நிமிஷம் வரும், சிச்சுவேஷன் மாறும். அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த நிலைமை மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா நிலைமை மாறும். அந்த நேரம் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சரோஜினி நாயுடு சொல்றாங்க. அடுத்த லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று இவ்வளவு நீண்டதாக, விஸ்திரமானதாக, கசப்பானதாக இருப்பது விரைவில் மறந்து போன கடந்த காலம் ஆகிவிடும். அதாவது நிறைய பேர் யோசிப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான காலத்துல இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்த்தா அதுவும் ஒரு கடந்த காலம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்ப்பீங்க. அததான் சொல்றாங்க. விரைவில் மறந்து போன கடந்த காலம் ஆகிவிடும். இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல நின்னு போராடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிய பாருங்க. அது அது நீங்க எப்படி சொல்றது? அந்த டைம் உங்ககிட்ட இருக்கு. அத போராடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான இத பாருங்க. விரைவில் நீங்க கஷ்டப்பட்ட காலமும் கடந்த காலம் ஆகிவிடும். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அழாதே, புதிய நம்பிக்கை, புதிய கனவுகள், புதிய முகங்கள், இன்னும் பிறக்காத வருடங்களின் அனுபவிக்காத சந்தோஷம் துக்கப்படும் இதயத்தை துரோகி என்று நிரூபிக்கும். அதாவது எப்படின்னா, அழாதே, புதிய நம்பிக்கை, புதிய கனவுகள், புதிய முகங்கள், இன்னும் பிறக்காத வருடங்களின் அனுபவிக்காத சந்தோஷம். அதாவது பிறக்காத வருடத்துல இருக்க அனுபவிக்காத சந்தோஷம் துக்கப்படும் இதயத்தை துரோகி என்று நிரூபிக்கும். அதாவது இதயம் வந்து துக்கப்படுறதுனால நம்மளுக்கு துரோகி ஆயிருதாமா அப்படின்னு சொல்றாங்க. கண்களை கண்ணீர் துளிகளுக்கு விசுவாசமற்றதாக்கும். கண்களை வந்து கண்ணீர் துளிகளுக்கு விசுவாசமற்றதாக்குமா. இதுதாங்க. அதாவது இதுல பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த ஒரு சூழல், அதாவது நீங்க ரொம்ப பணக்காரனா இருக்கீங்க, அதுவும் கடந்து போயிரும். துக்கமா இருக்கீங்க, அதுவும் கடந்து போயிரும். ரொம்ப சோகமா இருக்கீங்க, அதுவும் கடந்து போயிரும். எந்த ஒரு சூழலும் கடந்து போகும். இந்த இத மட்டும் மனசுல வச்சுக்கங்க. ஒரு தனி நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிற மாரி இந்த டாபிக்ல சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ.